மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழல் காரணமாக உலகில் பெரும்பாலான நாடுகளில் எரிபொருள் விநியோகத்தில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. விசேடமாக ஹோமுஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டதை அடுத்து உலக எரிபொருள் விநியோகத்திற்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்காக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இந்தியா இலங்கைக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் உறுதியளித்துள்ளது. அதன் அடிப்படையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தேவையான எரிபொருள் விநியோகம் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. குறித்த செயல்பாடு பாராட்டுக்குரியது என எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் லங்கா ஐஓசி நிறுவனம் தொடர்ச்சியாக எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த செயல்படுவதாக லங்கா ஐஓசி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கே ரகு குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் யுத்த சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு மத்தியில் எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடிந்துள்ளதாக அமெரிக்க உட்துறை செயலாளர் டக் பேகம் தெரிவித்துள்ளார். டோக்கியோ நகரில் இடம்பெறும் வலயத்தின் 17 நாடுகளின் பங்கேற்புடன் இந்து பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு அமைச்சு மற்றும் வர்த்தகர்கள் அமர்வில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வலயத்திற்கு நம்பிக்கை கொள்ளக்கூடிய மற்றும் பாதுகாப்பான எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார்.